கல்யாணத்தை உடனே நிறுத்தணும். ஆனா என்னால முடியாதே. பொன்னி அம்மாவும் சூர்யா சாரும் கிளம்பி வந்தா அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். ஆனா கல்யாணம் நடக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணுமே. எப்படி தெரியப்படுத்துறது? போன் வேற இல்லையே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? போன் வேணும்னா போன் இருக்கிற இடத்துக்கு போகணுமே. ஆபத்தான விஷயம்தான், ஆனா வேற வழி இல்ல. மல்லி, மல்லி என்னம்மா? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பதட்டப்படாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் என் மாமனை பார்த்துட்டேன். அவர் உயிரோட நல்லாதான் இருக்காரு. அப்படியா? நான் தாமா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். மல்லி, என்ன மல்லி, என்ன சொல்ற? அதாம்மா நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேம்மா. ஒரு முக்கியமான விஷயம்மா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆசிரமத்துல வச்சு என் மாமனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போதுமா. என்ன? மல்லி, என்ன சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். அந்த மாயாதான் முன்னாடி நின்னு கல்யாண ஏற்பாட்டு பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மாமா உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறாரு. அம்மா, என் மாமா உயிரோட இருக்கிறதுனால உங்க வீட்டுக்காரரும் தப்பிச்சிடுவாரு. ஜெயில இருந்து விடுதலை ஆகி வந்துருவாரு. ஆனா என் வாழ்க்கைய நினைச்சு பாருங்கம்மா. என் மாமா உங்க பொண்ணு கட்டிக்கிட்டா அப்புறம் என்னோட கதி என்ன? அப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். மல்லி, தயவு செஞ்சு உடனே புறப்பட்டு வாங்கம்மா. வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா. ப்ளீஸ்மா, உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா. ஏய் மல்லி, மல்லி என்னாச்சு? மல்லி, மாப்பிள பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. ஆடி முகத்துவனே போற்றுவோம், ஆதி மூலமே போற்றுவோம், ஆனந்த உருவே போற்றுவோம், இமவான் சந்ததியே போற்றுவோம், இடரை கழிபவனே போற்றுவோம். மாப்பிளையும் பொண்ணும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. நமஸ்காரம் பண்ணிக்குங்க. மேடம், நீங்க உட்காருங்க. எந்தையே போற்றுவோம், எங்கும் இருப்பவனே போற்றுவோம், எருக்கு அணிந்தவனே போற்றுவோம், ஏழை பங்காளனே போற்றுவோம், ஏக்கம் அளிப்பவனே போற்றுவோம், ஐயனே போற்றுவோம், ஐயரனே போற்றுவோம், ஒப்பிலாதவனே போற்றுவோம், ஒளிமய உருவே போற்றுவோம், கருணாகரனே போற்றுவோம். வாங்கிக்கோங்க. இந்தாங்க, புஷ்பத்தை போடுங்க. ரெண்டு பேரும் குட்டிக்குங்க. வாங்கிக்கோங்க.
இதுல போடு. அம்மா, இந்த மாங்கல்யத்தை எல்லார்கிட்டயும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. தேங்க்யூ சார். மா, போலீஸ் போயிட்டு இருக்காங்களாம்மா? நமக்கு முன்னாடி அவங்க அங்கே ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேம்மா. ஆனா அவங்க போயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. கல்யாணத்தை அவங்களால நிறுத்தவே முடியாது. ஆமாண்டா, நம்ம பொண்ணும் சரி அந்த சின்ன தம்பியும் சரி 2 பேருமே மேஜர். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்குன்னு சொல்லி மாயா ஆர்கியூ பண்ணா என்ன பண்ண முடியும்? அவங்களால வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற வழியே கிடையாது. மா, அப்ப நாம மட்டும் எப்படிமா அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? வேற வழியே இல்லடா. நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். அங்க இருக்கிறது நம்ம வீட்டு பொண்ணு இல்ல. எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூப்பிட்டு நாங்க உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், நீ கவலைப்படாத, நாங்க உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறோம்னு அவகிட்ட கெஞ்சு கூத்தாடி புரிய வச்சு காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளை கூட்டிட்டு வரணும். இங்க பாரு, அவ கல்யாணத்தை நாம நடத்துறதுக்கும் மாயா நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நாம அதை நடத்தினா அவங்க 2 பேரையும் நல்லபடியா வாழ வைப்போம். ஆனா மாயா இல்லையே, நம்ம குடும்பத்துல இருந்து மொத்தமா அவளை பிரிச்சிருவா. இந்தோ நம்ம சந்துருவை பிரிச்சு வைக்கல, அதே மாதிரி நம்ம பொண்ணையும் பிரிச்சிருவா. இதை மட்டும் நடக்க விடக்கூடாது. இந்த கல்யாணத்தை மட்டும் அவன் நடத்திட்டா அதுக்கப்புறம் காலத்துக்கும் அவங்க 2 பேரும் அவகிட்ட அடிமையா இருப்பாங்க, காலே விழுந்து கிடப்பாங்க. அது மட்டும் நடக்க கூடாது. அவங்க வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சவராக்கிடுவாடா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். கடவுளே, என்ன பண்றது? மாமா, அண்ணா, இந்த லெஃப்ட்ண்ணே, அந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. மாமா வேணாம் மாமா, அவ கழுத்துல தாலி கட்டாதீங்க. ஏய், அவளை பிடிங்க. என்ன விடுங்க மாமா, சொன்னா கேளு மாமா. மாமா, நேத்து வந்தவ மாமா அவ. நான் காலம் பூரா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தவ. என்ன விட்டுட்டு அவ கழுத்துல தாலி கட்ட பாக்குறியே, இது நியாயமா? ஏய், நீ என்ன கத்தி கதறி கூச்சல் போட்டாலும் சின்ன தம்பி ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுறத உன்னால தடுக்க முடியாது. சரி, இவ்வளவு தூரம் வந்ததுதான் வந்துட்ட. உன் மாமனோட கல்யாணத்தை நல்ல கண்குளர பார்த்துட்டாவது போ. ஏய், அவளை நல்லா பிடிச்சுக்கோங்க. அவ கண் முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கும். மாமா வேண்டாம் மாமா, மாமா சொன்னா கேளு. அவ கழுத்துல தாலி கட்டினா என் அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு. அவ
ஒருவேளை உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது மாமா. இப்பவும் எதுவும் கெட்டு போகல மாமா. அவ வேண்டாம் மாமா, என்னைய கட்டிக்க மாமா. மாமா சொன்னா கேளு மாமா. 20 வருஷமா நான் உன்னை காதலிக்கிறேன். நீதான் என் புருஷன், உன்னையே நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை விட எந்த விதத்துல அவ உனக்கு ஒசத்தியா போயிட்டா. அவ வேண்டாம் மாமா, என்ன கட்டிக்கோ மாமா. நேரா போய் லெஃப்ட். ஐயரே, அம்மா நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா, வாங்கம்மா. மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. மாமா வேண்டாம் மாமா, மாமா வேண்டாம் மாமா. மண்ணில் மணிவிளக்கு எனலாம் மறுபடி உலகம்